ஏய், கார்ல ஏறி உட்கார இவ்வளவு நேரமா? இல்ல மாமா, யார் எந்த சீட்ல உட்காரலான்னு இங்கி பிங்கி பொங்கி போட்டு பார்த்தோம் மாமா. ஓ, அதுல உனக்கு முன் சீட்டு வந்துச்சோ? இல்ல மாமா, டிரைவர் சீட் வந்துச்சு. கொஞ்சம் தள்ளுறீங்களா, நான் ஓடிட்டு வரேன். எதுக்கு அப்படியே எதிர்த்த வீட்டுல போய் இடிச்சு பார்க் பண்ணி நிப்பாட்டுறதுக்கா? ஒன்னும் தேவையில்ல. அப்ப கிளம்புங்க. ஏ ரஞ்சித், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவங்க ரெண்டு பேரையும் நீ டிஸ்டர்பே பண்ண கூடாது, சரியா? ஓகே ஓகேக்கா, புரிஞ்சது. குட் பாய். அக்கா, ஆ சாயந்தரம் நான் திரும்பி இங்க தான் வருவேன். ஓ, நான் சொன்னது நல்ல பையன், குட் பாய். ஓ, குட் பாயா? நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்ததுக்கா. ஓகேக்கா, தேங்க் யூ, பாய். சரி, பாய்க்கா. பாய். அப்பா. ச்சே, அன்னைக்கு வெங்கட் இவ்வளவு தூரம் வந்தோம், ட்ரீட் கொடுக்க முடியாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் சக்தி சிவமாமா கிழவிதான். ச்சே, பாவம் வெங்கட். என்ன பண்ணலாம்? பேசாம மறுபடியும் வெங்கட்ட கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்தா என்ன? அதான் சரி. இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ, நான் அனு பேசுறேன். தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. ஆ, அது வந்து இப்ப எதுக்கு இழுத்துட்டு இருக்க? என்னன்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன துணி துவைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேஸ் பேப்பரை செக் பண்ணிட்டு இருந்தேன். வக்கீலுங்கன்னா பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பொய் கூட சொல்ல தெரியாத வக்கீலா இருக்கியே நீ. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? என்ன கலாய தான் காலையிலே ஃபோன் பண்ணியா? ஃபர்ஸ்ட் நீ போனை வை. ஹே, இரு வெங்கட், போனை வச்சிராத. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? ஆ, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா? உன் பிரச்சனை தான் என்ன? இன்னைக்கு ஃப்ரீயா, நாளைக்கு ஃப்ரீயான்னு எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கியே. நான் இப்ப இல்ல, எப்பவுமே ஃப்ரீ இல்ல, எப்பவுமே நான் பிஸி தான். உனக்கு என்ன வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஏய், அது அன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க முடியாம போயிடுச்சுல. அதுக்கு அதான் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா வரியான்னு கேட்கலான்னு. எனக்கு ட்ரீட்ல ஒண்ணு வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும். அது எப்படி? தரேன்னு சொன்ன ட்ரீட்டை தரணும்ல. கேட்ட நானே வேணான்னு சொல்றேன், விட. இன்னைக்குலாம் என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல வெங்கட், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாயேன். எல்லா ஒர்க்கையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக வாயேன். இங்க பாருனு, வர்றத பத்தி ஒண்ணும் இல்ல. அங்க வந்தா ஃபுல்லா உன் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. ஒரே டார்ச்சரா இருக்கும். உனக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? விடு. அதெல்லாம் இன்னைக்கு யாரும் வர மாட்டாங்க வெங்கட். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? நீ கிளம்பி வா. சொன்னா கேட்க மாட்டேன், எனக்கு ட்ரீட்ல ஒண்ணு வேணாம். நீ இப்ப சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நான் தான் உன்னை இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன்ல, ஒரு தடவை வந்தா என்ன? என்ன இவ்வளவு தூரம் சொல்லி விடாம கூப்பிடுறாளே? ஹலோ ஹலோ ஹலோ. இருக்க சொல்லு. என்ன வரியா? சரி ஓகே, நான் வரேன். தேங்க்ஸ் வெங்கட். ஓகே ஓகே, தேங்க்ஸ். என்ன இவ இவ்வளவு பிடிவாதமா நம்மளை கூப்பிடுறா? சரியில்லையே. சாதாரணமா ஒரு பொண்ணு ஒரு பையனை மதிக்கவே மாட்டா. நாம இவ்வளவு தூரம் சொல்லியும் இவ கெஞ்சு கூப்பிடுறான்னா, ஒருவேளை அனு என்ன லவ் பண்றாளோ? எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அவகிட்ட தெளிவா பேச வேண்டியதான். கங்கா ஏன் இப்படி சொல்லாம லீவ் எடுத்தா? தப்பாச்சே. ஒருவேளை இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருப்பாளா? ரன்பீர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க பாஸ். எங்க இருக்க? ஆபீஸ்ல தான். சரி, கங்கா வந்துட்டாங்களா? என்னது, இன்னும் வரலையா? சரி ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீ போனை வை. ஓகே பாஸ். மாமா, இப்ப எதுக்கு கங்காவை பத்தி விசாரிக்கிறீங்க? சொல்றேன். போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. மாமா, யாருக்கு மாமா கால் பண்றீங்க? கங்காவுக்கு.
ஃபோன் பண்ணிட்டே இருக்காரே. ஃபோன் எங்க? வீட்ல. மாமா, ஏன் மாமா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பின்ன டென்ஷன் இல்லாம ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கு. இவ பாட்டுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டா என்ன அர்த்தம்? வரட்டும், போனா போதுன்னு வேலைக்கு வச்சா ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஐயோ சார், டென்ஷன் ஆயிட்டாரு. மாமா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ, எங்க மாட்டிட்டு இருக்காளோ, விடுங்க மாமா, கண்டிப்பா அவ வருவா. ஏய், நீ என்ன புதுசா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? உனக்கு தான் கங்காவை பிடிக்காதுல்ல? மாமா, எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் வேற மாமா. ஒரு பொண்ணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவ வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணு சென்டிமெண்ட் எல்லாம் வேலை விஷயத்துல வேணாம். என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை அவ பெர்மிஷன் வாங்கணுமா இல்லையா? ஐயோ மாட்டோம், செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. சக்தி, சக்தி, சக்தி இறங்கு, நான் உன்கிட்ட பேசணும். மாமா மாமா, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்களேன். ஏய், எதுக்காக வண்டியை நிறுத்த சொல்ற? மாமா நிறுத்துங்க. ஏய், இரு, நிறுத்துறேன். உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன, எதுக்காக வண்டியை நிறுத்த சொன்ன? இல்ல மாமா, எனக்கும் ரஞ்சித்துக்கு ஒரு வேலை இருக்கு. அதான் நாங்க 2 பேர் போயிட்டு அப்படியே ஆபீஸ் வந்துடும். ஏய், ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் மாமா, சின்ன வேலை தான், போயிட்டு உடனே வந்துருவோம். நீங்க ஆபீஸ் போயிட்டு ரன்பீரை 2 திட்டு திட்டுவீங்கல்ல, அதுக்குள்ள நாங்க 2 பேரும் திரும்ப வந்துருவோம். கூடி சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. மாமா, இன்னுமா நீங்க போகல? சீக்கிரம் போங்க மாமா, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. பை. நீங்க போங்க. ஏய், இவ எப்ப இறங்கி ஆட்டோ ஏறினா? பா, உலகத்துல இருக்கிற எல்லா கேடி கேங்குக்கும் இவதான் லீடரா இருப்பா போல இருக்கு. ஜி, இருக்கேன். ஓகே. ஹாய் ப்ரோ, என் பேர் யோகேஷ், தெரியும் எம்எல்ஏ ஜி. பையன். சொல்லுங்க, எதுக்காக வர சொன்னீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வர சொன்னேன். சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? இந்தா, அரை மணி நேரத்துக்கு இந்த பக்கம் யாருமே வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ சார். முக்கியமான விஷயமா? என்ன ஜி அது? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? பின்ன என்ன ஜி, எம்எல்ஏ பையன் நீங்க, நாங்க தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். நீங்க என்னடா ஏன்ட்ட கேக்குறீங்க? ப்ரோ, சிறு திரும்பவும் பல்குத்த உதவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் இதுவும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சில வேலையை சில பேரால தான் செய்ய முடியும். அதுக்காக அவங்க உதவியை கேட்டு தானே ஆகணும். சரி ஜி, சொல்லுங்க, என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்? நான் சொல்ல போகிற விஷயத்தில் எனக்கு மட்டும் லாபம் இல்லை, உங்களுக்கும் லாபம் இருக்கு. என்ன ஜி, ஏதாவது திருட்டு பொருள் அப்படி இப்படியா? லாப நஷ்டம் சொல்றீங்க? சேச்சே, இந்த லாபம் லைஃபுக்கான லாபம். என்ன ப்ரோ அப்படி பார்க்குறீங்க? புரியலையா? உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் அனுன்ற பொண்ணை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணுறீங்களே. ஜி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் லவ் பண்ணுறதும் தெரியும், அதனால நீங்கள் அசிங்கப்பட்டதும் தெரியும். நான் லவ் பண்றதுக்கும் நீங்க ஹெல்ப் கேட்கறதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னா ஐயோ, நான் அணுவெல்லாம் லவ் பண்ணலங்க. அணு உங்களுக்கு தான். அணு உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு கொலை பண்ண வேண்டியது. கொலையா? ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு அணு கிடைக்கணும்னா நீங்கள் அணு கூடவே அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னா அந்த அணுவோட பாய் ஃப்ரெண்ட் வெங்கட்டை முடிக்கணும். ஐய, அதெல்லாம் என்னால முடியாதுங்க. நான் ஏதோ பசங்க கூட வெட்டியா சுத்திக்கிட்டு சைட் அடிச்சுட்டு திரியறேன். எனக்கு இந்த கொலைலாம் செய்ய தெரியாது. செய்கிறவங்களாம் என்ன ப்ரோ, கிளாஸ் போய் கற்றுக்கிட்டா வராங்க? ஏதோ கோவத்துலேயும் வெறுப்புலையும் செய்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால கொலைலாம் செய்ய முடியாது ஜி. ப்ரோ, உங்களுக்கு அணு வேணுமா வேணாமா? வேணும். அப்போ நான் சொல்கிறது கேளுங்க.
அந்த வெங்கட்டோட கதையை முடிங்க, அனுவை கல்யாணம் பண்ணுங்க. அது எப்படி கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா அனு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? என்ன ப்ரோ இவ்வளோ பிளான் பண்ணுறேன்னா அதை யோசிக்க மாட்டேனா? எங்கள் அப்பா எம்எல்ஏங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க. நீங்கள் கவலைப்படாமல் காரியத்தை கச்சிதமாக முடிங்க. எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வர்றது என் பொறுப்பு. இல்லை ஜி, எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னு தோணலை. ப்ரோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. செயல் உங்களோடது, பிளான் என்னோடது. நான் பிளான் பண்ணி இது வரைக்கும் எதுவும் தப்பாக போனதில்லை. ம், சரி, நீங்க எதுக்கு அந்த வெங்கட்டை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சின்ன கணக்கு. எனக்கும் வெங்கட்டுக்கும் பர்சனல் ரிவெஞ்ச் ஒன்று இருக்குது. அதை தீர்த்துக்கணும். எதிரியும் சரி துரோகியும் சரி நான் வச்சுக்கிறது இல்லை. இல்லை ஜி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ப்ரோ ஒரு விஷயத்தில் இறங்கறதுக்கு முன்னாடி தான் பயமாக இருக்கும். இறங்கி பாருங்க, நீங்கள் அதில் ஜெயிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கும் லாபம் இருக்கு. நீங்கள் வேலையை முடிச்சிங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வர பொறுப்பு என்னோடது. நீங்கள் வெளியே வந்ததும் நீங்கள் ஆசைப்பட்ட அணுவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட வேலை. அப்புறம் என்ன, லவ் பண்ண பொண்ணையே கட்டிக்கிட்ட சந்தோஷத்துக்கு குறை என்ன? இங்கே பாருங்க ப்ரோ, எதையும் யோசிக்காதீங்க. நமக்கு பிடிச்சது கிடைக்க சில விஷயத்த பண்ணித்தான் ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கொலை செய்யறது குற்றம் இல்லையா? ப்ரோ சின்ன வயசுல முட்டாய்க்காக பொய்யா அழுவுறது, யாருக்கும் தெரியாம வீட்டில் இருக்க காசை திருடிட்டு போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் குற்றமா? இதெல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக செய்யற சின்ன விஷயம். அது மாதிரி தான் இதுவும். உங்க அணு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய சின்ன விஷயம் இது. இப்ப நீங்க செய்ய போற சின்ன விஷயத்தால உங்க லைஃபே பிரைட்டா மாறப்போகுது. அதை யோசிங்க ப்ரோ. கண்டிப்பா என்ன வெளியே கொண்டு வந்துருவீங்கல்ல? என்ன ப்ரோ, நான் அரசியல்வாதி பையன். உங்களுக்கு 2 வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. நம்பிக்கையோட செய்யுங்க. சரி, எங்க எப்போ எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. ம். இன்னைக்கு இதே இடத்துல அந்த வெங்கட்டை நீங்க கத்தியால குத்தணும். இன்னைக்கே வா? எப்படி? இங்க பாருங்க சந்தோஷ், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. எந்த காரணத்துக்காகவும் அந்த வெங்கட்ட பைய தப்பிக்கவே கூடாது. அவன் சாகணும். என்னம்மா ஏதோ பரபரப்பா யோசிச்சுட்டு இருக்க போல? ஆமாம்மா, இன்னைக்கு இந்த சுந்தர் பைய ஒரு வயசான ஆள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவ யாரோ முறுக்கு விக்கிறவனா. இந்த பைய கேட்டரிங் சர்வீஸ்க்கு தேவைப்படும்னு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வந்தது வேற யாரும் இல்லம்மா, அந்த கங்காவோட அப்ப. கங்காவோட அப்பாவா? ஆமாம்மா, வந்தது கங்காவோட அப்பான்னு தெரிஞ்சதும் நம்ம சக்தியோட மூஞ்சில ஈ ஆடல. அந்த ஆளு கங்காவும் சக்தியும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சான். உடனே இந்த சக்தி டக்குனு போய் அந்த ஆளை பாதியிலே ஆஃப் பண்ணி விட்டாமா. பாவம் அந்த சிவா பைய உன்கிட்ட தான் ஏமாந்துட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த சக்தி கிட்டையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். என்னம்மா வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அம்மாடி அம்மாடி அம்மாடி, சாரிம்மா, ஏதோ ஒரு ஃப்ளோல வார்த்தை மாறி வந்துருச்சு. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா வயசானவ தானே, தெரியாம சொல்லிட்டமா, என்ன மன்னிச்சிடுமா. சரி, நீ விஷயத்த சொல்லு. அந்த ஆளு வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சக்தி ரொம்ப டென்ஷனாவே இருந்தாமா. இந்த ரஞ்சித் பையனும் டென்ஷனாவே இருந்தானா பாத்துக்கோயே. அவன் ஏன் டென்ஷனாவே இருந்தான்? அதாம்மா எனக்கும் தெரியல. அந்த சக்தியும் ரஞ்சித்தும் ஏதோ பெருசா நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கம்மா. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. அம்மாடி, அது மட்டும் இல்ல, இந்த சிவா பையன் அந்த கங்காவை பத்தி கேட்டான். காலையில இருந்து போன் அடிக்கிறேன், அந்த கங்கா போனே எடுக்கலன்னு சொன்னதுக்கு அந்த ஆளு கங்கா ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நேத்து போனா, போனவ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு போன் பண்ணி சொல்லியிருக்கா. கங்கா ரஞ்சித், அந்த கங்கா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு
நேத்து சாயங்காலமே வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. இங்க அந்த ரஞ்சித் பைய நேத்து சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன இங்கேயே தங்க சொல்லி நீ சுந்தர் கிட்ட சொல்லிருக்க. சுந்தரும் அந்த ரஞ்சித்தை இங்கே தங்க வச்சுட்டான். அந்த ரஞ்சித்தும் ஒரு வாரம் இங்கே தங்குறேன்னு ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் நடந்தது நேத்து நைட்டு. கங்கா அவ அப்பா கிட்ட நேத்து நைட் போன் பண்ணி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிருக்கா. அம்மா, அப்போ இங்க வந்திருக்கிறது ரஞ்சித் இல்ல, ரஞ்சித்ங்கிற பேர்ல வந்திருக்கிற கங்கா. அதேதாம்மா, எனக்கும் அதே டவுட் தான். ஏன் கங்காவே ரஞ்சித் கெட்டப்ல வந்திருக்க கூடாது? கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குமா? சூப்பர்மா, நீ நல்ல விஷயத்தை தான் சொல்லிருக்க. அந்த ரஞ்சித் ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமா? இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத சுபத்ரா. வந்திருக்கிறது ரஞ்சித்தா இல்ல ரஞ்சித் வேஷத்துல வந்திருக்கிற கங்காவான்னு இன்னைக்கு நைட்டே நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன். என்ன? மேடம் என்ன சாப்பிட்றீங்க? 2 ஜூஸ். ஓகே மேடம். ஏய், என்னடி ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு நீ பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோமோன்னு தோணுது. சரி கங்கா, ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம்ல, வந்தது குடிச்சு முடிச்சிட்டு நீ உன் வீட்டுக்கு போ, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஏய், என்னடி நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற? அப்போ உன் லைஃப்? மேடம் ஜூஸ். வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? எதுவும் வேண்டாம். ஓகே மேடம். பரவாயில்ல விடு கங்கா, என் விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். எல்லாம் அந்த கடவுளை சொல்லணும். சிவாவை என் வாழ்க்கையில இனிமே பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா அவர் ஆபீஸ்ல என்ன வேலை செய்ய வச்சு, அவர் தம்பி கல்யாணத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ண வச்சு, அதுல என்னையும் அவரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு, இப்ப அவரை காதலிக்க ஆரம்பிச்சு சேர்ந்து வாழலாம்னு நினைச்சா பிரிஞ்சு போறதுக்கு வழி காட்டுறாரு. நான் அதிர்ஷ்டம் இல்லாதபடி. ஏய், கடைசி வரைக்கும் நான் உன் கூட தாண்டி இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்டி உன் கூட. எதுக்கு நீ இப்ப ஃபீல் பண்ற? என் பயமே உன் மாமியாரும் உன் பாட்டியும் தான். அவங்க எப்ப என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல சக்தி. காலையில உன் பாட்டி என்ன குளிக்க சொல்லி இம்சை பண்ணிடுச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா? சரி நான் குளிச்சிட்டு வரேன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு அனுப்பி ரூம் கதவை லாக் பண்ணிட்டு போய் குளிச்சேன். குளிச்சு முடிச்சிட்டு பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தா பாட்டி ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அந்த கிழவி விவகாரமான கிழவிடி. இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கிட்ட மாட்டிப்போம். அதுக்கப்புறம் உன் மாமியாரு சிட்டி ரோபோ மாதிரி பாக்குற பார்வையே ஃபுல் ஸ்கேன் பண்ற மாதிரி பாக்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது சக்தி. இங்க பாரு சக்தி, இன்னைக்கு காலையில நீ வந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லன்னா உங்க அக்கா கதவை திறந்து உள்ள வந்திருந்தாங்க, உங்க அக்கா மட்டும் பாத்திருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் அப்பா, அவர் இன்னைக்கு உன் வீட்டுக்கே வந்துட்டாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே தினமும் வருவாரு. அவரை எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. அப்போ உன் மாமியார் அங்க இல்ல. நல்ல வேலை இருந்திருந்தாங்க, துருவி துருவி கேட்டே உண்மையெல்லாம் உடைச்சிருப்பாங்க. இதானே உன் பயம்? ஆமா. இங்க பாரு கங்கா, இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டா நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு நமக்கே தெரிஞ்சிடும். அது நாளைக்கு காலையில சரி பண்ணிட்டா போச்சு. நீ சொல்ற மாதிரி பாட்டியும் அத்தையும் வேணும்னா நம்மள ஏதாவது நோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டி எதையாவது பார்த்துட்டு போய் கண்டிப்பா என் மாமியார் கிட்ட சொல்லும். என் மாமியார் அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணும். ஆனா அதுக்குள்ள நம்ம சிவா மனச மாத்தி ஆகணும். நமக்கு இருக்கிறது இன்னியோட சேர்த்து 5 நாள். இந்த 5 நாள்ல என் மாமியார் கண்லயும் என் பாட்டி கண்லயும் மண்ணை தூவிட்டு சிவா மனச மாத்தி ஆகணும். நான் பார்த்த வரைக்கும் சிவாவுக்கு நாளுக்கு நாள் பொசிசிவ்னஸ் அதிகமாயிட்டே வருது. நான் உன்கிட்ட பேசினாலே இப்பெல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடறாரு.
சோ நான் அவருக்கு சொந்தமானவங்கிறத அவர் அறியாமலேயே அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. எப்ப முதல்ல அவர் உணர்றாரோ அன்னைக்கு அவருக்கு என் மேல காதல் வரும். ஆனா அது இந்த 5 நாளைக்குள்ள வரணும். எப்படி வரும் இப்ப? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்.